பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள், கணவன்மார்கள், மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார், நீங்கள் சிரமப்பட்டு சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய செல்வம், சொத்து, சுகம், நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களே, அத்தகைய வியாபாரம் நஷ்டம் ஏற்படக்கூடாது, அந்த வியாபாரம் லாபமாகவே இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதக்கூடிய அந்த வியாபாரம், நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய, பொருந்தி இருக்கக்கூடிய உங்களுடைய வாழும் தலங்கள், இல்லங்கள், இவைகள் அனைத்தை விடவும் அல்லாஹும் ரசூலும் உங்களுக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இங்கே இந்த வசனத்தை பாருங்கள், அல்லாஹ்வே குறிப்பிடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதர சகோதரிகள், கணவன்மார்கள், பெண்களாக இருந்தால் அவர் மனைவிமார்கள், உங்களுடைய இல்லங்கள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய பொருள்கள் அனைத்தை விடவும் ரசூல் உங்களுக்கு விருப்பமானவராக இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வேதனைக்குரியவர்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார், தண்டனைக்குரியவர்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அருமையான